தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இதன் நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். விசுவாசிகள் குற்றமற்றவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும். அவர்களுடைய சிந்தனையிலும் செயலிலும் அவர்கள் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். இதற்காக அவர்கள் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்ய வேண்டும். எப்போதும் மற்றவர்களோடு தர்க்கம் பண்ணுவதும் சண்டை போடுவதும் விசுவாசிகளுக்கு அழகல்ல. தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிவதற்காகவே தேவன் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். தர்க்கம் பண்ணுவதற்காக கர்த்தர் அவற்றை நமக்கு கொடுக்கவில்லை. விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் சமாதானமாகவும் அன்பாகவும் ஜீவிக்க வேண்டும். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்ய வேண்டும். சத்தியத்தை தர்க்கம் பண்ணும்போது அதன் சாரம் குறைந்து போகும். சத்தியத்தின் வெளிச்சம் கீழ்ப்படிதலில் பிரதிபலிக்கும். சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜீவன் உண்டாகும், வளர்ச்சி உண்டாகும். சத்தியத்தை தர்க்கம் பண்ணும்போது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி குறைந்து போகும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே வாசம் பண்ணுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நாம் குற்றமற்றவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் இருந்தால் மாத்திரம் போதாது, மற்றவர்கள் நம்மை பற்றி குற்றமாய் ஒன்றும் சொல்லாதவாறு நாம் ஜீவிக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை சந்தேகப்படக்கூடாது. நாம் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமான பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அந்த வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். நாம் மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பரலோகத்திற்கு போவது மாத்திரம் நம்முடைய இலக்கு என்று நினைக்காமல் அங்கு மாசில்லாமலும் கரைத்திரை இல்லாமலும் போக வேண்டும் என்றும் நாம் விரும்ப வேண்டும். நாம் வாசம் பண்ணுகிற சமுதாயம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியாய் இருக்கிறது. உலகத்தார் மத்தியில் சத்தியம் இல்லை. உலகத்தாரிடம் உண்மை, நேர்மை, ஒழுக்கம் ஆகியவற்றை எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் கோணலும் மாறுபாடுமானவர்கள். நாம் இப்படிப்பட்டவர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறபடியினால் நாம் மிகுந்த கவனத்தோடு ஜீவனம் பண்ண வேண்டும். இவர்களின் நடுவிலே குற்றமற்றவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளையை இந்த உலகத்தில் எந்த மூலையில் எழுப்பினாலும் அவர் அந்த இடத்தில் வெளிச்சமாக இருப்பார். ஒரு விசுவாசி எங்கு இருக்கிறாரோ அங்கு அவர் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு அந்த பகுதியில சுடரை போல பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் பிரகாசிக்கவும் வேண்டும், குற்றமற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளவும் வேண்டும். நாம் கர்த்தரை பற்றிக் கொள்ளும் போது அவருடைய ஜீவ வசனத்தையும் பிடித்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களின் பிரயோஜனத்திற்காக தேவ வசனத்தை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய கரத்தில் சுடர் இருக்கும்போது அது நமக்கும் வெளிச்சம் தரும், மற்றவர்களுக்கும் வெளிச்சம் தரும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் விளக்குத்தண்டின் மேல் ஏற்றப்பட்ட விளக்குகளைப் போல எல்லோருக்கும் முன்பாக பிரகாசிக்க வேண்டும். பிலிப்பி சபையில் உள்ள விசுவாசிகள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்போது பவுலுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். பவுல் பிலிப்பியர் மத்தியில் ஊழியம் செய்தார். அங்குள்ள விசுவாசிகள் உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்கும் போது பவுலுக்கு சந்தோஷம் உண்டாகும்.
தன்னுடைய ஊழியம் வீணாய் போய்விடவில்லை என்னும் நம்பிக்கை உண்டாகும். தான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே பவுலுக்கு உண்டாகும். பவுல் தன்னுடைய ஊழியத்தை பற்றி சொல்லும்போது அதை ஒரு ஓட்டத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஓடுகிறவர்கள் பிரயாசப்பட்டுத்தான் ஓட வேண்டும். சரீர வேதனைகளை சகித்துக் கொண்டுதான் ஓட வேண்டும். பிரயாசப்படுகிறவர்கள் தொடர்ந்து பிரயாசப்பட வேண்டும். முடிவு பரியந்தும் தங்கள் பிரயாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். தாங்கள் எதில் பிரயாசப்படுகிறார்களோ அதில் தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஊழியங்களை பற்றி நினைக்கும் போது அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும். தங்களுடைய ஊழியம் வீணாய் போய்விடவில்லை என்னும் நிச்சயம் அவர்களுக்குள் ஏற்பட வேண்டும். தங்களுடைய பிரயாசம் வீண் போகவில்லை என்றும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் ஊழியக்காரருக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருடைய நாளின் போது இந்த மகிழ்ச்சி அதிகமாயிருக்கும். தங்கள் ஊழியத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய நாளின் போது அவருடைய சமூகத்தில் வெகுமதிகளை பெற்றுக் கொள்ளும் போது ஊழியக்காரருக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பி சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போகவில்லை. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய நன்மைக்காக பவுல் பாடுகளை அனுபவிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார். அவர்களுடைய விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் தான் வார்க்கப்பட்டு போனாலும் பவுல் மகிழ்ந்து அவர்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுகிறார். அவர்களுடைய பலிபீடத்தில் தன்னை ஒரு பலியாக மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விசுவாசத்தின் வளர்ச்சிக்கு பவுல் உண்மையாய் ஊழியம் செய்ய விரும்புகிறார். விசுவாசிகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காகவும் சபையின் வளர்ச்சிக்காகவும் அப்போஸ்தலர் பவுல் தன் ஜீவனையே ஒப்புக் கொடுக்கிறார். இரத்த சாட்சியாக மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறார். தான் வார்க்கப்பட்டு போனாலும் அதற்கும் சந்தோஷப்படுகிறார். கர்த்தருடைய ஊழியத்திற்காக எந்த வேதனையையும் எந்த பாடுகளையும் எந்த உபத்திரவங்களையும் சகித்துக் கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த விஷயத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாமும் பவுலின் முன்மாதிரியை பின்பற்றி கர்த்தருடைய ஊழியத்திற்காக பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பவுல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். தன்னுடைய பிரசங்கத்தையும் உபதேசத்தையும் பவுல் தன்னுடைய இரத்தத்தினால் முத்திரை போடுகிறார். இது நிமித்தம் விசுவாசிகள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அவர்கள் பவுலோடு கூட சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் போது விசுவாசிகளும் அவர்களோடு கூட சந்தோஷப்படுவார்கள். ஊழியக்காரர்களுடைய சந்தோஷத்தை விசுவாசிகளும் விசுவாசிகளின் சந்தோஷத்தை ஊழியக்காரர்களும் பகிர்ந்து கொள்வார்கள். கீழ்ப்படிவதனால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள். தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்கள், மனுஷருக்கு முன்பாக கபடற்றவர்கள், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள், மனுஷரால் குற்றப்படுத்தப்படாதவர்கள், சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்கள், சந்திரனையும் சூரியனையும் போல பிரகாசிக்கிறவர்கள், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள்,